சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வாழ்கிற வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. இதில் குழந்தைங்க உட்பட ஒவ்வொரு நாள் நொடியும் ஒருத்தர் வந்து பசி கொடுமையினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. 2019 ஆய்வறிக்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பலி எண்ணிக்கையானது இரட்டிப்பாக இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. உலகம் முழுவதும் இதனால் பாதிக்கப்படுறவங்க மட்டும் வருஷத்துக்கு 25,000 பேர், நம்ம இந்தியாவில் மட்டும் 7,000 பேர். நேரத்தில் உலகளாவிய உணவு வீணடிக்கக்கூடிய அந்த அளவு பார்த்திங்கன்னா 130 கோடி டன், 130 கேஜி இல்லை, 130 லட்சம் இல்லை, 130 கோடி டன் உணவு வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 35 லட்சம் டன் உணவு வந்து வீணாகிட்டுருக்கு. உணவு வீணடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு யாருமே பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் சமைக்கிறாங்க, வெளியே எங்கேயாவது சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு வந்து வீணாக்க தான் போகிறோம், அதுக்காக யாருமே சமைக்கிறது கிடையாது. அது ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்குவோமே, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய இலையில வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு கண்ணால் பார்ப்பாங்க, கண்ணில் பார்க்குறதுலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்ப்பாங்க, நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் இலையில அப்படியே வீணாக தான் போகும். இதில் இன்னொரு கேஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சுகர், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அவங்க வைக்கும்போது அதை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது 3rd, 3rd பர்சன் வேறு இடையில வந்துடுவாங்க. உங்களுக்கு சுகர் இருக்குங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குங்க, ஐயோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட விடாமல் பண்ணுவாங்க. ஸோ சொல்ல வரல, எந்த ஒரு பொது இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன், இதுதான் நம்மளோட நாட்டின் நிலவரமாக இருக்குது. பர்சனலாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன், நான் கேட்டும் தெரிஞ்சிருக்கேன். ஒரு பொருள் வந்து வீணாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கல்யாண வீட்டில் வந்து இல்லை ஒரு பொது விருந்து நிகழ்ச்சிகளில் வந்து எவ்வளோ உணவு வந்து வீணாகுன்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து எப்படி நம்ம தானாக வந்து எப்படி தடுக்கிறது? இது வந்து ஒரு சொன்னால் நடக்குமா? இல்லை யாராவது ஒரு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு தலைவர் நினச்சா நடக்குமா? நடக்காது. ஒரு அரசியல் தலைவர் நடக்குமா? நடக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட மனசில் தோணணும், இந்த பொருள் வந்து நம்ம வீணாக்கக்கூடாது, தேவையான உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு. ஒவ்வொரு விவசாயியும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ ஒரு கடைசி விவசாயி படத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஐயா என்ன சொல்லியிருப்பாரு, மாடு கிடக்கு, கண்டு கிடக்கு, நெல் குலசாமி கோவிலுக்கு நெல் போட்டது, அது வந்தால் தான் குலசாமி கும்பிட முடியும். தண்ணி பாய்ச்ச ஆளில் நாங்கள் போய் தான் பாய்ச்சணும். வேற யாரும் இல்லைங்களா அங்கே பார்க்கறதுக்கு? இல்லைம்மா, மாடு கண்டு தோட்டம் துறவுகள்லாம் இவர் ஒரு ஆளாக தான் பார்த்து வராரு. நெல் கொடுக்கணும். மேலும் நம்ம ஊரில் யாருமே வேற யாரும் விவசாயமே பண்ணலை. கோயிலுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க நெல்? ஒரு 2 மரக்கா போட்டிருக்காங்க. 2 மரக்கான 1000 வருமா? சரி, அந்த காசை கொடுத்துட சொல்றேன். இப்ப தண்ணி பாய்ச்சலாம் போக முடியாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சியாய், நெல் பயிருக்கு தண்ணி பச்சை வேணாமா? துட்டு தந்துடுறாங்களாம், மேலைக்கு நெல் போடுக்குன்னு சொல்றாங்க. துட்டு நாளைக்கு வரும், நாளைக்கு போருமையா? குலதெய்வத்துக்கு நெல் போட்டது, அதை இப்போ நட்டு பறிஞ்சுக்கிருக்கு, அதுக்கு தண்ணி வாய்ச்சாமன்றது அது ஒரு உசுறு இல்லையா? நெல் பயிர் சேர்த்து போகாதா? அவர் கோர்ட்டில் தான் நிற்பார், அவன் மேடம்கிட்ட பேசுவார். பேசும்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் போக மாட்டார். என்னோடய பயிருக்கெல்லாம் உயிர் இருக்குது, அந்த உயிரை போய் நான் காப்பாற்றணும்னு நினைப்பார். நோட் பண்ணியிருக்கீங்களா? அவர் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அதை நினைக்க மாட்டார், அந்த பயிரை போய் காப்பாற்ற நினைப்பார். அப்படி கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி நமக்கு இலையில வந்து நம்ம கிடைக்கும். ஏதோ நம்மகிட்ட காசு இருக்கிறனால அதை வந்து நம்ம வீணடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இது எப்படி மாற்றுறதுன்னு யோசித்தேன். அது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இந்த 2 பிஸ்னஸ் ரிலேட்டட், வெட்டிங் ரிலேட்டடான சர்வீஸ், ஈவெண்ட் சர்வீஸில் நான் இருக்கேன். ஸோ இங்கே இந்த ஒரு இடத்துலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து அதில் எனக்கு ஒரு இணையதளம் இருக்குது, வெப்சைட். அது வந்து பார்த்திங்கன்னா A to Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி A to Zனா A to Z எல்லா சர்வீஸும் பண்ணுறது, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கிடையாது. எய்ம் டு 0 ஃபுட் வேஸ்டேஜஸ், அதுதான் என்னோட வந்து கான்செப்ட். எய்ம் டு 0 ஃபுட் வேஸ்டேஜஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பொது விருந்து இல்லை பொது நிகழ்ச்சி நடக்கும் போது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட முன்னாடி இருந்தே வந்து அவங்க என்னென்ன ஐட்டம் வந்து பண்ண போகிறாங்கன்ற அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிக்குவோம். அது இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொது விருந்துக்கு வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் நம்மகிட்ட
ஆர்டர் சொல்லணும். அந்த ஆர்டர் வந்து நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், அதில் தெரியும். அதில் என்ன இட்லி, தோசை, வடை, பூரி, அது வந்து என்னென்ன குவான்டிட்டியில் இருக்குது எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எவ்வளோ உபயோகப்படுத்தியிருக்காங்க, அது வந்து யூஸ்ட் குவான்டிட்டி. இப்போ வந்து வேஸ்டட் குவான்டிட்டி அதுவும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 800ல் ஒரு 200 பேர் சாப்பிடல அப்படின்னா அது வந்து வேஸ்டட் குவான்டிட்டியில் வரும். ஓகேங்களா? இப்போ தான் மொத்தம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு இட்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு வைங்க. அதில் வந்து 800 ஐட்டம் வந்து பந்திலாம் வந்திருக்கு. சரிங்களா? 200 ஐட்டம் வரவே இல்லை. அந்த 200 ஐட்டம் வரவே இல்லை தெரியுமா? அதுதான் வந்து நம்மளோட ரெஸ்க்யூட் ஃபுட்டு. இந்த 800 ஐட்டத்தில் என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம குப்பையில் போடுறோம் அதுதான் வந்து வேஸ்டட் ஃபுட். இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு 15 to 20 மினிட்ஸ்க்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்மளோட டீம் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறேன். இது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் பார்க்கலாம், பொதுமக்களும் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த இட்லியா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, தோசை எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, பூரியா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாகவே நம்ம ஒரு செகண்டில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போது நமக்கு தெரிய வரும் ஃபைனலாக வந்து எவ்வளோ ஃபுட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷனில் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம விருந்து நிகழ்ச்சிகளில் எத்தனை ஃபுட்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபுட்டு வந்து ரெஸ்க்யூட் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்க்யூட் பண்ண ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைல்டு ஹோம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஹோம்ஸு, ஓல்டேஜ் ஹோம்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து நிறையா டேட்டா பேஸ் வந்து இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டேட்டா கட் பண்ணிட்டோம். அதாவது மதுரையில் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இப்போ மதுரையில் தான். மதுரையில் எங்கெங்கே ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, சைல்டு ஹோம்ஸ் இருக்குது, இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி முடித்தோடனே எங்கே எவ்வளோ நீட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மூர்த்த தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூர்த்த தேதியில் எங்கெங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, நாங்கள் பண்ணுற ஃபங்க்ஷனில் முதல்ல இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன ஆகும்னா வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம், சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து ரெஸ்க்யூ ஃபுட் ஐட்டம்ஸ் கடைசியாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 பேத்துக்கான உணவு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த 100 பேத்துக்கான உணவு எங்கே இருக்க தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம். சாப்பாடுக்கு ஏன் நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா சாப்பாடு எங்கே இல்லையோ அங்கே தான் அதோட வந்து மகத்துவம் வந்து அவங்களுக்கு தான் புரியும். எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஃப்ளூட் வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, இல்லை வீட்டை சுற்றி காசு இருக்குது அவன்கிட்ட, ஆனால் வீட்டை சுற்றி தண்ணியாக இருக்குது, அவனால் வெளியே எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. ஏன் 4 இட்லி தானே 20 ரூபா வருமா, ஏன் அதுக்கு வந்து ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்? ஏன்னா அது வந்து பசியோட முக்கியம். இந்த பசியோட முக்கியம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அங்கே போய் நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் மாதிரி தான் என்னோடய சர்வீஸ். எங்கெங்கே தேவை இருக்கோ அங்கே போய் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எடுத்தோடனே வந்து பண்ண முடியுமா, மாற்றம் கொண்டு வர முடியுமானா முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் என்னால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு சிஸ்டமேட்டிக் எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெப்சைட்டை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வருவாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருவோம். அவங்களோட ப்ரீ ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு, முன்னாடியே அவங்க சொன்ன ஆர்டர்லாம் எவ்வளவோ அதை முன்னாடி டிஸ்பிளே பண்ணிடுவோம். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நடக்கும்போது ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வந்து உடனே நடக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் என் சைட்லேருந்து நம்புகிறேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த 2024 புத்தாண்டு அதுவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட், இப்போ வந்து உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு 500 பேருக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் கூட அதை நான் பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இது எப்படி வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட் நான் பண்ணும்போதும் அந்த அப்டேட்ஸை கொடுப்பேன். என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போகிறேன்னா இல்லை அந்த ஒரு வீடியோவோட நிப்பாட்டிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக நம்மளோட கோல் அந்த ஃபைனல் டே என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெடியூஸ் த ஃபுட் வேஸ்டேஜஸ் அண்ட் யூஸ் த லெஃப்ட் ஓவர் ஃபுட். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து.